Assalamu alaikum. Welcome to channel. Thank you for 100 subscribers, sister and brothers. Thank you so much, sister and brothers. kuruma செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லிவரு சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். வெங்காயம் பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தனியாந்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகு தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும், வாசனை வராது. லிவரெல்லாம் போட்டு இருக்கும் இல்லையா, அதுக்காக. மிளகாய் 4 எடுத்துருக்கேன், வர மிளகாய். அது இப்படி பிச்சு எடுத்துக்கணும், தந்து எடுத்துடணும். லவங்கு 4 எடுத்திருக்கேன். பட்டை 2 எடுத்திருக்கேன். பிரியாணி இலை 2 எடுத்திருக்கேன். லவங்கா நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வேகிறதுக்காக. பாருங்கள், இவ்வளோ வந்து அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் டீஸ்பூன் இருந்துச்சு எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும், வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மசாலாலாம் எடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், எல்லாம், கரம் மசாலா, பெப்பரு, தனியா பவுடர் எல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வர மிளகாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம், வாட்டரு. சப்போர்ட் பண்ணின்னு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே எல்லாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மின்னி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் போட்டப்போ. இப்போ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 4 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். பாருங்கள், வெந்துடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது வாசனையாக. கொத்தமல்லி எல்லாம் லாஸ்ட்டு தூவிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2-3 நிமிஷம் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 100 சப்ஸ்கிரைப். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, களிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு பவுல் வச்சு அதில் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.